தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உற்சாகமா பிறந்திருக்கு 2026. நம்ம எல்லாம் உற்சாகத்தோட வலது கால எடுத்து வச்சிருக்கோம் 2026 அப்படியே நல்லபடியா எனக்கு கொண்டு போய் 2027 வந்து சேர்த்து விட்டா போதும். போன வருஷம் மாதிரியா? ஓகே, சென்னையை பொறுத்த வரைக்கும் மழையோடு வந்து தொடங்கியிருக்கு. நேற்று இரவு வந்து எல்லாம் வானவேடிக்கைலாம் வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, கோலாகலமாக இருந்தது. எப்பயுமே சென்னையில் வந்து இந்த 2K கிட்ஸு, இந்த பைக் ரைடர்ஸு, இந்த புள்ளிங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா 12 மணி ஆச்சுன்னா போதும் வீலிங் பண்ணிட்டு போய் அட்ராசிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பேரிகேடை வேற கூட இழுத்துட்டு போவாங்களே. ஆமாம், இப்போ அதெல்லாம் இது நடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் போன வருஷத்துல இருந்தே காவல்துறையும் உஷாராக இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து கமிஷனர் அருண் உத்தரவின் பேரில் ஒரு 19,000 போலீஸ் சென்னை முழுக்க வந்து போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு விபத்து இல்லாத, ஒரு சர்ச்சை இல்லாத ஒரு புத்தாண்டு தொடங்கி இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளும் பார்க்க முடிஞ்சது எல்லா இடங்கள்லயும் போலீஸ் வந்து பேரிகேடை போட்டு 8 மணிலேருந்து எங்க போறீங்க சார், உங்களோட லைசன்ஸ் எடுங்க எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே, இது வந்து இந்த ஆண்டு எந்த விபத்தும் இல்லாத, உயிரிழப்பும் இல்லாத ஒரு புத்தாண்டு அப்படின்னு சொல்லி காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க. காவல்துறைக்கும் ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே நேரத்தில் பொதுமக்களும் இளைஞர்களும் ஒரு பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்க, அவங்களுக்கும் பாராட்டுகளை சொல்லிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு தொழிலை வந்து தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க தூய்மை தொழிலாளர்கள். அவங்க வந்து நேற்று இரவும் கூட புத்தாண்டு பிறக்கும் போது வானவேடிக்கை, ஒரு பக்கம் மழை எல்லாம் இருந்தபோது கூட மெரினா கடற்கரையை சுத்தம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த கொட்டுற மழையிலையும் அங்கே இருந்த புத்தாண்டு கொண்டாடிட்டு இருந்த பொதுமக்கள் அவங்கள போய் கட்டி அரவணைச்சு சிலர் வந்து வாழ்த்துக்களை சொன்ன காட்சிகளையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஏன்னா சென்னை மக்கள் அவங்க போராட்டத்தையும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, பத்தியா இல்லையா? அதனாலதான் வந்து நாம கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லாம வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த பொங்கல் தொகுப்பு வந்து கொடுப்பாங்கல்ல, 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு, 1 கிலோ சர்க்கரை. பணம் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு மட்டும் ஒரு 250 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கியிருக்காங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 2,23,00,000 அரிசி அட்டைதாரர்கள் இருக்காங்க. எல்லாருக்கும் இது சேரணும்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து போட்டிருக்காங்களாம். கூட வந்து ஒரு வேஷ்டி, ஒரு சேலையுமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், அதே மாதிரி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் பென்ஷன் வாங்குறாங்களா, இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு போனஸ் கொடுக்குறோம் இந்த தமிழர் திருநாளான பொங்கலை முன்னிட்டுன்னு சொல்லி அதுக்குமே 183 கோடி ரூபா தமிழ்நாடு அரசு சார்பில் ஒதுக்கியிருக்காங்க. போனஸ்லாம் கொடுக்குறீங்க, பழைய பென்ஷன் எப்போ கொடுப்பீங்கன்னு தயாராகிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு 5 நாள் தான் இருக்குது அந்த பெரிய போராட்டத்துக்கு. இன்னொன்று என்னென்னா, தூய்மை பணியாளர்கள் இந்த பிரைவேட் கொடுத்ததுனால தொடர்ந்து 150 நாட்களாக போராடிக்கிட்டு இருந்தாங்க. முந்தானத்து கூட சென்னை மெரினா கடற்கரை, அதுக்கப்புறம் அண்ணா அறிவாலயம்லாம் போராட்டம் பண்ணாங்க. போய் சமுதாய கூடத்துலலாம் அடைச்சி வச்சிருந்தாங்க. இப்போ நேற்று நைட்டு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரிலீஸ் பண்ணவனே திருப்பி ஒன்று கூடி ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து உட்காந்துட்டாங்க. புத்தாண்டு தொடங்கிட்டு இருந்த வேலையிலையும் கூட அவங்களை வந்து காவல்துறை கைது பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் பஸ்ல வந்து ஏற்றிக்கிட்டு ஒவ்வொருத்தரையா ஒவ்வொரு ஸ்டாப்ல வந்து இறக்கிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து காவல்துறை போயிட்டு இருந்தாங்க. பாருங்க, நள்ளிரவுல புத்தாண்டு தொடங்குற வேலையோட காவல்துறை இப்படி தான் பண்ணியிருக்காங்க எங்களேன்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்கள் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்க வருத்தத்தோட பதிவு பண்ணாங்க. நள்ளிரவுல எப்படி பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கும், அது எங்க ஏரியா வந்தா கூட பரவாயில்ல, தெரியாத ஏரியால இங்க 2 பேர் இறங்காம இறக்கிட்டு போயிட்டு இருந்தாங்களா அவங்க. அதுதான் போராட்டத்தை எப்படியெல்லாம் ஒடுக்கலான்னு இந்த அரசு பாக்குறாங்க. வேற இடத்துல இறக்கி விட்டோம்னா அவங்க ஒன்று சேர்றது கொஞ்சம் கஷ்டம், ஒரு நாளாவது தள்ளி போகுமேன்னு பாக்குறாங்க. பட் தூய்மை பணியாளர்கள் விடாம போராடிட்டு தான் இருக்காங்க அவங்க கோரிக்கையோட. அதிமுக சார்பில் விருப்ப மனு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாட்கள் நீட்டிச்சிருக்காங்க, இந்த பொங்கல் வரைக்கும் நாங்கள் வந்து கொடுக்க போறோம்லாம் சொல்றாங்க. ஏன் எதிர்பார்த்த இது வரலையாமா? ஆனா அதுவே வந்து ஒரு 7,700 பேர் வாங்கிருக்காங்களாம். இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே ஒரு 2,200 பேர் வாங்கிருக்காங்களாம் விருப்பமனு. தலைவா நீங்க எங்க தொகுதியை போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது விஜய் மாதிரி ஆசைப்படுறாங்க போல. மதுரை தெற்கு எடப்பாடி, மதுரை மேற்கு எடப்பாடிங்கிற ரேஞ்சுக்கு ஆசைப்படுறாங்க. இதை முன்னாடி சொன்னது ஜெயலலிதா தான், எல்லா தொகுதியிலும் நானே போட்டியிடதான் நினைச்சு எல்லாரும் வாக்களிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஓகே, அதை இவர் ஃபார்முலாவை பிடிச்சிட்டு தான் விஜய் வர்றாரு. இப்ப அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதா மாதிரி நினைச்சிட்டாங்க போல இருக்கு எடப்பாடி பழனிசாமிய. அவர் தானே அதனால வாழும் எம்ஜிஆர். ஆமா. இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு மாலை போடுறதுல, சால்வா போடுறதுல பெரிய சண்டையில முடிஞ்சு 5 வழக்கெல்லாம் கூட பாஞ்சிருக்கு. எங்கன்னா முதல்வர் தொகுதி கொளத்தூர்ல எம்ஜிஆர் மன்ற துணை தலைவரா இருக்காரு ஆறுமுகம்ங்கிற ஒரு நபர். அவருக்கும் முருகதாசுங்கிற நபருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சால்வா போடுறதுல கொஞ்சம் சர்ச்சையாயிருக்கு. 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க.
இதான் சாக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை கேஸ் போட்டாங்க 5 வழக்கு 2 பேர் மேலேயும். ஓகே. ஆனா மவுசை பத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்களாம் எங்க அண்ணனுக்கு நாங்க தான் பண்ணுவோம்னு 4 பேர் வரத்தானே செய்வாங்க. நல்லா பண்ணிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடியை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, உதயநிதி வந்து அதிமுக பத்தி ஒரு பேட்டியில பேசியிருக்காரு. ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல என்னன்னா, பிரதான எதிர்க்கட்சியா பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியா எது இருக்குன்னு நினைக்கிறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அதுக்கு வந்து எந்த எதிர்க்கட்சியுமே ரொம்ப பலமாலாம் இல்லை, இருந்தா கூட நீண்ட காலமா எங்களுக்கு எதிர்க்கட்சியா இருக்கிறதுன்னு பார்த்தா அது அதிமுக தான். இப்ப பலவீனமா அவங்க இருந்தா கூட அவங்கள தான் நாங்க பிரதான எதிர்க்கட்சியா நினைக்கிறோம். டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே தான் அப்படிங்கிற மாதிரி அவரு பேசியிருக்காரு. ஏன்னா விஜய் தொடர்ந்து டிவிகேவா டிஎம்கேவான்னு கேட்டுட்டு இருக்காருல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து உடைக்கிறாராம் உதயநிதி ஸ்டாலின். இன்னொரு பக்கம் செல்லூர் ராஜு சொல்றாரு, மின்மினி பூச்சிக்கெல்லாம் இங்க வேலையே கிடையாது அப்படிங்கிறாரு அவரு. மின்மினி பூச்சி மாதிரி விஜய் வராருன்றாரா? விஜய் என்ன தெரியல, கோவம்னு தெரியல, செல்லூர் ராஜு தொடர்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா மத்த எல்லாருமே ரொம்ப சைலண்ட்லயே தான் டீல் பண்ணிருக்காங்க விஜய. ஏடிஎம்கேல மொத்தம் 10,000 விருப்பம் வேணும் அப்படின்னா நாங்க என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு காங்கிரஸ் 400 4,000பா, 4,000 பேரு எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த சத்தியமூர்த்தி பகவான் வந்து 4,000 பேர் விருப்பம் வந்து வாங்கியிருக்காங்க. ஆஹா, பரவாயில்லையே. ஆனா பாருங்க 20 தொகுதியில தான், அதுவே கிடைக்குமான்னு தெரியல, ரொம்ப டஃப் கொடுப்பாங்க போல காங்கிரஸுக்கு டிஎம்கே. இருந்தாலும் நாங்க 4,000 வாங்குவோம்னு வாங்கியிருக்காங்க. அதுவுமே இன்னும் 10 நினைக்கிறாருப்பா செல்வ பெருந்தகை. பொங்கல் வரைக்கும் ஜனவரி 15 வரைக்கும் நாங்க விருப்பம் கொடுத்துட்டே இருக்க போறோம், இன்னொன்று வாங்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா செல்வ பிறந்தைக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இல்லை போல தெரியுது. அவருடைய பேர்ல பெருசா வாங்கின மாதிரி டேட்டா ரிலீஸ் பண்ணல. அதனாலதான் பண்ணல. ஏதாவது பண்ணி 2 பேர் இவரே வாங்கியிருந்தாருன்னா மாட்டிக்கு வரல அதனால. ஆனா பாருங்க, ரத்தத்தின் ரத்தங்கள் கொஞ்சம் சோர்வா இருக்காங்க போல. ஏன்னா 10,000 தான் வாங்கியிருக்காங்க, காங்கிரஸே 4,000 வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் டேட்டான்னு சொன்னீங்கல்ல, அது மாதிரி ஒரு டேட்டாவோட ஒரு அறிக்கையை வந்து அன்புமணி வெளியிட்டு இருக்காரு. அவங்க டேடியை பத்தியா? டேடியை பத்தி இல்ல, இது தமிழ்நாட்டுக்கே டேடின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவரோட அரசை பற்றி ஒன்று வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னா, மார்ச் 2025 வரையும் அந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் இவங்க 3.86 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதில் 1.66 லட்சம் கோடி தான் செலவு பண்ணியிருக்காங்க, மூலதன செலவாக காட்டியிருக்காங்க. அப்போ மீதி 2.2 லட்சம் கோடி எங்கே போச்சு, என்ன மாயமாயிடுச்சா, இல்லை வீண் செலவு எதுவும் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்காரு. நிறைய ஸ்ப்ளிட் அப்லாம் போட்டு டேட்டாவெல்லாம் வெளியிட்டிருக்காரு. எவ்வளோ தூரம் உசார கணக்கு வச்சிருக்காரு பற்றி அவரு. பணம்னா சும்மா கிடையாது அன்புமணி, கண்ணும் கருத்துமா இருப்பா போல. கரெக்டாக பண்ணிடுவார், கணக்கு பண்ணிடுவார். இப்படிதான் கணக்கு பண்ணி அந்த ஃபேமிலியில் ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. சரி, இந்த மாதிரி டேட்டாக்கெல்லாம் போட்டு எக்ஸ்போஸ் பண்ணுறது நல்ல விஷயம்தான். இதே நாடாளுமன்றத்துக்குள்ள போய் பண்ணலாம்ல, இன்னும் அகில இந்திய அளவில் ரீச் ஆகலாம். பண்ணலாம், டெல்லி வரையும் போகணும். அங்கேயும் இந்த மாதிரி அறிக்கை, ஒரு போஸ்ட்டு, அதை வந்து அங்கே வாசிப்பாங்க. இவர் எக்ஸில் போட்டது நம்மள மாதிரி 2 பேர் வாசிப்பாங்கன்னா ஏதாவது பதிவு போடுவாரா இருக்கும். ஓகே, டெல்லி வரையும் போக முடியாதுல்ல, டயர்டாக இருக்கும், பாடி வலிக்கும். பாகுபலி அவ்வளோ தூரம் போனால் நல்லா இருக்காது. இங்கே கொண்டு வந்தாங்கன்னா நாடாளுமன்றத்தில் கொண்டு வர முடியுமாப்பா? அன்புமணி நாடாளுமன்றத்தை பற்றி பேசுகிறப்ப யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது. அன்புமணி எம்பின்ட்டு இப்போ ஒரு எம்பி பதவியும் கிடையாது அவருக்கு, இருந்தவ போகலன்னு தான் நம்ம சொல்கிறோம். மகனா கூட நான் நினைக்கலங்கிற மாதிரி ராமதாஸ் வேற ஒரு பக்கம் காயப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் இந்த போன கூட்டத்தொடரில் இந்த சின் டாக்ஸ் ரொம்ப அதிகப்படுத்தியிருந்தாங்க. முக்கியமாக இந்த டொபாக்கோ, சிகரெட்டோட விலையெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏற போகுதுன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்குன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த புகைப்பிடிப்பாளர்கள். இப்போ டேட் தெரிஞ்சிருச்சு, பிப்ரவரி 1 இருந்து அமல்படுத்த வந்து போறாங்களாம். இதுல வந்து ஒவ்வொரு சிகரெட்டோடைய விலையும் 72 ரூபா போகணும்லாம் சொல்றாங்க. பட் அந்த அளவுக்கு உயராதுன்னா கூட சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில நாடுகள்ல 75% வரைக்கும் டாக்ஸ் இருக்கான். நாகப்பான் சார் வந்து ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி ஐடிசி ஷேர்ஸ் எல்லாம் இறங்கி இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக ஐபிஎஸ் ஃபினான்ஸ்ல நாகப்பான் சார் பேசியிருக்காரு. நிச்சயம் வந்து அதை கேளுங்க, ஐபிஎஸ் ஃபினான்ஸில் கேளுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் முதல் கமெண்ட்லேயும் கொடுக்குறோம். ஓகே. நாடாளுமன்றத்தில் அன்புமணியோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அவர் போன காலத்தில் அட்டண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களே அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. வெறும் 15% என் தம்பி ஃபெயிலிங்னு சொல்லியிருந்தாங்க ஸ்ரீகாந்தி. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அவ்வளோ ப்ரொடக்டிவாக இல்லை, ஃபெயிலை நோக்கி போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு தரவு வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய வேதனை. அது பிரதமர் மோடி திறந்து வைக்கிறப்ப என்ன சொல்லியிருந்தாரு அவரு, கோயில் ஒரு ஜனநாயக கோயில்னு சொல்லி, இந்த கோயில் எங்கேயாவது சரிவு பதவியை நோக்கி கொண்டு போகலாமா? அவர் போயிட்டு இருக்காரு. ஏன்னா 30% அந்த அலுவல் நேரம் போன ஆண்டை கம்பேர் பண்ணும்போது 30% கம்மியாக இருக்கான்.
அவை நடவடிக்கைகள் அந்த அளவு நடக்கலை, ஒரு எஃபெக்டிவாக இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 31 மசோதா வந்து நிறைவேற்றியிருக்காங்க. அதெல்லாம் அந்த குரல் வாக்கெடுப்பு பேசினா தானே, மசோதாவை பற்றி பேசினா தானே அந்த அலுவல் நேரம் வந்து அதிகமாகும். குரல் வாக்கெடுப்பு தான் ரொம்ப ஈஸி. ஏன்னா எதிர்கட்சி வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. குரல் வாக்கெடுப்புங்கிறப்ப அவங்க சித்தகத்தை இவங்க சித்தக ஓகே மசோதா 543 அப்படின்னு டிக்கா போட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன், எல்லாரும் ஆதரவுன்ட்டு. ஆனா பாரு, இப்போ இவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜனநாயக கோயில்னு பிரதமர் மோடியா சொல்றாரு. இப்போ எலெக்ஷன் நம்ம வாக்களிச்சு அவங்க அனுப்புறோம். அது ப்ரொடக்டிவா நடக்கணுமா நடக்கக்கூடாதா, அதுக்கு யார் முன்னாடி நின்று வழி நடத்தணும்? பிரதமர் மோடி அவர் அவையிலேருந்து ஒவ்வொரு நாளும் உட்காந்துருந்தாரு அப்படின்னா எல்லா எம்பியும் வந்திருப்பாங்க. அட்லீஸ்ட் பிரதமர் மோடி கிட்ட நம்ம ஸ்கோர் பண்ணணும்னாலும் பல பாஜக எம்பிகள் வந்து ஸ்கோர் பண்ணிட்டா இருந்திருப்பாங்க. அது இப்போ ஒரு ஆர்வம் கட்டாத விளைவு தான் அலுவல் நேரமே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் இந்த வருஷம் இன்னும் 30% குறைஞ்சி போச்சுன்னா அப்புறம் எதுக்கு நாடாளுமன்றம்னு ஒரு கேள்வி வந்துடும் நமக்கு. ஆமாம், கோயிலை மூடிட போகிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நான் ஜனநாயக கோயிலை சொன்னேன். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னென்னா, தென்னக ரயில்வே நாங்களும் டேட்டாவை வெளியிடுவோம்னு சொல்லிட்டு இந்த 2025 2,09,00,000 தென்னக ரயில்வே வந்து ஃபைனாக கலெக்ட் பண்ணியிருக்காங்களாம். ரயில்வே ஸ்டேஷனில் குப்பை போட்டது, இந்த டிக்கெட்டு வந்து இது பண்ணது, அந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மி தான்ப்பா அது. கம்மி தான். நம்மளே பார்த்தோம் எவ்வளோ பேர் வடநாட்டிலேருந்து இங்கே டிக்கெட் எடுக்காமல் வராங்கன்ட்டு கேட்டால் வந்து ஜெய் ஹோன்ட்டு பாரத் மாதாக்கு ஜெயின்னு ஏதாவது கத்திட்டு ஓடிடுவாங்க. பல பேர் பிடிக்கிறது இல்லை போல தெரியுது. அதான் பிடிச்சாலுமே கோஷம் போட்டே போனால் என்ன தான் பண்ணுறது? அவங்கள பிடிச்சி ஜெயிலியாக போட முடியும். சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி அவர் வந்து ஒரு பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் என்ன சொன்னாரோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்த அவரும் சொல்லியிருக்காரு. இது இந்த டேரிஃப் பரிசு வேணுமா? இல்லை, அதெல்லாம் அவர் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இந்த ஆண்டில் பல பதற்றங்கள் உருவாச்சு. நிறைய நாடுகள், கம்போடியா, தாய்லாந்து, அதே மாதிரி ஈரானில் அந்த நியூக்ளியர் டெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பதற்றத்தை உருவாக்குச்சு. அது எல்லாத்துலேயுமே நாங்கள் தலையிட்டு பேசினோம். நாங்கள் ஒரு மீடியேஷன் பண்ணோம் 2 நாடுகளுக்கு இடையில் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு சொல்லிட்டே வராரு. அதில் இந்தியா பாகிஸ்தான் பதற்றத்துலேயும் மீடியேஷன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருந்தது, சைனா வேற சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்களா, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அஃபிஷியலாக அதுக்கு கண்டனம் பண்ணல. பட் மத்திய அரசு வெளியுறவுத்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான், 3வது நபரோட தலையீடே இல்லை, நம்ம 2 நாடு தான் பேசி அதை நிறுத்தணுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம் இவங்க சொல்கிறாங்க. இது நாளைக்கு வந்து ஜெய்சங்கர் வந்து பேசுவாரா என்னவோ தெரியல. ஆனால் இது வரைக்கும் பாரு, பிரதமர் மோடி ஒரு டைம் கூட ட்ரம்ப் தலையிடவே இல்லைங்கிறத சொல்லவே இல்லை. என்ன பயம் நமக்கு இது வரைக்கும் புரியல. சைனா, ட்ரம்ப், இந்த வார்த்தைகள்லாம் அவருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்துடாதுன்னு நினைக்கிறேன் வாயிலேருந்து. டெலிபிராம்டரில் எழுதி கொடுக்குறவங்க பேர் எழுதி கொடுத்தா சொல்லிடுவார். சரி, ஓகே. இந்த ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் எங்கே போயிருக்காருன்னா, பங்களாதேஷ் போயிருக்காரு. அங்கே வந்து கலிதா ஜியா, அவங்க முன்னாள் பிரதமர், அந்த நாட்டோட பிரதமர், அவங்க வந்து காலமாயிருந்தாங்க. அவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக போயிருக்காரு. அங்கே போயிட்டு அவரோட கலிதா ஜியாவோட மகன் தாரிக் ரஹ்மான் அவரை சந்தித்து பிரதமர் மோடியோட இரங்கலையும் நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன்லாம் சொல்லியிருக்காரு. அங்கே வந்து இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பாகிஸ்தான் தலைவரையும் அங்கே சந்திச்சிருக்காரு. யார் அவர்னா, பாகிஸ்தான் நேஷ்னல் அசம்பிளியோட ஸ்பீக்கர், சபாநாயகராக இருக்கிற அயாஸ் சாதிக் அவரை வந்து சந்தித்து சில மணித்துளிகள் வந்து 2 பேரும் பேசியிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான சந்திப்பாகவும் மாறி இருக்கு பங்களாதேஷில். ஓகே, மச்சான் நான் கேஷுவலாக இருக்கேன், நீ அப்படியே ஒரு 4 ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்த் மலேசியாவில் ஏதோ ஃபோட்டோ ஷூட் நடத்திருப்பாரு போல், அதை போட்டிருக்காங்க. அது என்னென்னா அப்படியே கேஷுவலாக ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்தா அப்படி கொடுத்துருப்பாங்க, அப்படியே கொடுத்துருக்காப்புல புஷி ஆனந்த். சின்ன வயசில் நிஜாம்பாக்கு சாப்பிட்டதுக்கே எங்களை தூக்கி போட்டு மிதிச்சாங்க, அதனால தான் இப்போ வர ஒழுக்கமாக இருக்கும் அப்படின்னு 90s கிட்ஸ் சொல்கிறாங்களாம். ரொம்ப இல்லையே. வாட்ஸ்அப்பில் வாழ்த்து போட உங்கள் வீட்டில் சொல்லி தரலையா? வாழ்த்து சொல்கிறவங்களுக்கு சேம் டு யூன்னு போட சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலடி நியூ இயர் ஆரம்பிக்கும் போது நல்லா வரவேற்கிற மாதிரி இருக்கு, கடைசி அடி செம்மாடியா இருக்குங்கிற மாதிரி வடிவேல வச்சு போட்டிருக்காங்க நியூ இயர் எண்டிங். ஆனால் என்னன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஆண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பல பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஜோசியர்களாக இருக்கட்டும், பொருளாதார வல்லுநர்களாக இருக்கட்டும், ஐநா தலைவரே தான் சொல்லிட்டு இருந்தாப்புல ராணுவத்துக்கும் அழிவு பொருட்களுக்கு தான் நிறைய நாடுகள் வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க சொன்ன மெலோனி 2025 மோசமா இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, 2026 அதோட மோசமா இருக்கும்னு சொல்றாங்க அவங்க. அதுதான் ஒரு இது மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம மென்டலா ரெடி ஆகிட்டோம்னு வச்சுக்கோவேன், இதெல்லாம் எதிர்பார்த்ததான்னு போயிடும். சூப்பரா இருக்கணும்னு போயிட்டு லைட் அடிவாங்க, ஐயோ அடி விழுது நம்ம நடப்போம்ல. ஆமா, கோவிட் பெருந்தொற்றுலாம் கடந்து வந்தவங்க தானே நம்ம, அதனால இதையும் சமாளிச்சு நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோட வருவோம், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் பார்ப்போம். நிச்சயமா அந்த எனர்ஜி இருக்குல்ல இருக்குமே. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.
சரி, இன்னைக்கு இந்த ஆண்டோடைய முதல் நாள் யாருக்கு விருதுன்னு பார்க்குறப்ப 2 பேர் எங்களுக்கு எதிர் இவங்க தான், இவங்களுக்கு எதிர் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி எங்க போனாலும் திமுக தான் திட்டிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்க விஜய் வந்து என்னோட எதிரி டிஎம்கேன்னு சொன்னா கூட டிஎம்கே வந்து எதிரியா நினைக்கிறது ஏடிஎம்கே தான் உதயநிதி பட்டியல நீங்க சொல்லியிருக்காரு. அதனால என்ன விருது கொடுக்கலாம் வருண்? என்ன விருது கொடுக்கலாம் இவங்களுக்கு? விருது கொடுக்கணுமா? ஷோ முடிக்கணும்ல, ஏதோ சொல்லு. சரி, ஏதோ ஒன்று கொடுத்து கொடுங்க. சரி, பந்தயம்னு வச்சிருவோமா? பந்தயம் வாங்க, எங்க 2 பேருக்கு தான் பந்தயம்ன்றாங்க. யாரு பந்தயம் அடிக்கிறாங்கிறது 26 அந்த தேர்தல் அப்ப தெரியும். ஆமா, பிறந்துருச்சுல்ல 26 வந்துட்டோம். நம்ம இன்னும் பழைய வருஷம் நினைப்புலயே பேசக்கூடாது. 2020 வந்துச்சு, இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடக்க போகுது தமிழ்நாட்டுக்கு. அதனால பந்தயங்கிற 2 பேர் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.